Namaskaram, Swami. Namaskaram. Thank you for the opportunity to be able to converse with you today. It's a blessing to be in Sadhguru's presence and sitting right in front of you. Thank you very much. So for a very long time, we've always been fascinated about Sadhguru Sri Brahma and what he's done in his lifetime. And the Sadhguru Sri Brahma series gave us a glimpse of few things about Sadhguru Sri Brahma. But coming to the ashram is something else. The shrine here and the setting here, it's so vibrant, I just cannot explain in words. So first of all, really thank you very much for taking up this and maintaining this for so many of us sadhakas. Without you, this would not have been possible for any of us. Thank you very much for that. So today we would like to know a little bit more about yourself, and if you could briefly explain your story a little, because nobody really knows about you. So today we would like to take the opportunity, please. நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லையா? சத்குரு பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சத்குரு தான் எல்லாமே. நம்ம என்ன 1000 சாதனை பண்ணாலும், எவ்வளோ தீவிரமாக நம்ம இருந்தாலும், அதை வழி நடத்துகிறது அவர் தான். அவரோட அருளும் அவரோட கருணையும் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்ம நினச்சிருக்கிறோம் குருன்னா ஏதோ நமக்கு வழிகாட்டுறாங்க, ஏதோ வாழ்க்கையில் நடக்குதுன்னு நம்ம தேவைக்கு மட்டும் நினச்சிருக்கிறோம். தேவைக்காக குரு இல்லை. நம்மளை தாண்டி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. நம்ம இந்த பிறந்திருக்கிறோம், பிறப்பு தாண்டி என்ன இருக்குது, நிறைவாக என்ன ஆக போகுது, முடிவில் என்ன இருக்க போகுது, அது நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்ச மாதிரி வேணால் ஏதோ ஒன்று செயல் பண்ணிக்கலாம். பட் உண்மை என்ன இருக்கோ அதுக்குண்டான வழிகள் தேவைக்காக தேடுறது தான் இந்த பாதையில் வர்றது. அதுக்கும் வழிகாட்டியாக இருப்பார். நம்மளுக்கு தொந்தரவாக கூட இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி என்ன இருக்கோ அதுக்கு கொண்டு போகிறது தான் குருவோட. நம்மளுக்காக செயல் பண்ணுறாங்க குருன்னு சொல்லி. குருங்கிறது சரி வார்த்தையோடு நம்ம முடிக்கிறது கிடையாது. சத்குருங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்குது. நம்ம அதை விவரிக்க முடியாது, வளர்க்க முடியாது. மனித ரூபத்தில் வர்ற அந்த தெய்வம், அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்மளால். நம்மளை பற்றினா, என்னை பற்றி நான் சொல்லணுன்னா, என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எளிமையான ஒரு வாழ்க்கை. எல்லோரும் மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். படிப்பிலிருந்து காலேஜிலேருந்து சில வேலைகளெல்லாம் செஞ்சுருந்தோம். என்ன தான் எவ்வளோ தீவிரமாக என்ன தான் செயல் செஞ்சுருந்தாலும் நிறைவு எதுவுமே இல்லை. நிறைவாக இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. என்னமோ வாழ்க்கையில் இது என்ன முடிவு, என்ன இருக்குது, வாழ்க்கைங்கிறது என்ன, அந்த கேள்வி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. என்ன செயல் செஞ்சாலும் அது நிறைவடைகிறதில்ல. பல பணிகளும் செஞ்சுருந்தோம். எவ்வளோதான் பணிகள் மாறி மாறி செஞ்சு பார்த்துருந்தேன், அது எதுலேயுமே நிறைவாக இருக்கலை. கடைசியில் சும்மா விவசாயம் மாதிரி அது கூட செய்ய இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஏதோ ஒரு பணி செய்யலான்னு சொல்லி விவசாயத்துக்கு கூட போய் உட்காந்துருந்தோம். இயற்கையோடு போய் ஏதோ ஒரு செயல் செய்யலான்னு உட்காந்துருந்தோம். அங்கே தனிமையில் உட்காந்துருக்கும்போது தான் அந்த இயற்கையோடு இருக்கிற அந்த குருவோட கருணை நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒரு தொடர்புக்கு வர ஆரம்பிச்சுது. அப்போ தான் வாழ்க்கைங்கிறது என்னங்கிறது புரிய தொடங்கிச்சு. இது வெறுமனே இதோட நம்ம வாழ்க்கை முடிக்கிறது இல்லை. குருவோட கருணையும் அருளும் இருந்தால்
பலவிதமான தடையிலிருந்தோ நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டாடுறதுக்கு, நம்ம தெளிவுக்கு கொண்டாடுறதுக்கு. நம்ம நினச்சிருக்கிறோம், நான் நினச்சிருந்தேன் என்னென்னமோ ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், எப்படியோ இருக்கணும், எல்லாம் இருந்த மாதிரி ஒரு நினைவுகள் மட்டும்தான். பட் உண்மை அது இல்லைங்கிறது புரிய ஆரம்பிச்சது. நம்மளை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. இதை தாண்டி எத்தனையோ ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அதை பார்க்கணுன்னா நம்மளுக்கு ஒரு பாதை வேணும், ஒரு வழி வேணும். அப்போ குரு வேணும் தேட தொடங்கிச்சு. அவரோட கருணையினால தான் அதுவும் நடந்திருக்குது. குரு கிடைக்கிறது கூட நான் தேடி அவரை பிடிக்க முடியாது, தெரியல. அவரு தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்காரோ, எனக்கு அருள் கொடுத்துருக்காரோ என்னமோ. அவர் தொடர்பு இல்லாமல் எதுவுமே நடந்தது கிடையாது. அப்படி தான் ஆரம்பித்து வீதி வீதியாக தேடி சுற்றி இருந்தேன், அலைஞ்சிருந்தோம். அப்புறம் கடைசியாக ஒரு வாய்ப்பில் அவரோட இடத்துக்கு, சர்க்குருநாதரோட இடத்துக்கு வந்து உட்கார ஒரு தொடர்பு கிடச்சிது, ஒரு வாய்ப்பு கிடச்சிது. தொடர்புங்கிறத விட வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பில் நம்ம என்ன செய்ய முடியும், என்ன பண்ணலாம், எது நல்லா இருக்கும், நம்ம இருக்கிற வாழ்க்கையை ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையாக வாழறதுக்கும், நான் அனுபவித்த மாதிரி பலருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இங்கே வெளிச்சமாக கதவை திறந்து வச்சுருக்கார். அந்த அருள் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுக்காக இந்த மாதிரி குருவா அருள் இருக்கிற ஆசிரமத்தில் வந்து உட்கார்ந்துருக்குறோம். அதுவே Swami, I know you're being very humble right now because what you're doing here is incredible. I know Sadhguru is everything, I completely understand, but I would still like to know your bit of story. I know you just skipped all that younger days of yours and everything. We'd like to know a little bit more about you. How was your younger days and where were you born? Or at least, where were you spending your younger days? Maybe one or two stories if you don't mind. Please. ஏன்னா நான் பிறந்தது நீலகிரியில் தான். நீலகிரின்னு சொன்னால் கேரளா பார்டரில் இருக்கும், குந்தா ஏரியா. ஒரு சிறிய கிராமத்தில் தான் பிறந்தோம். பிறந்த சின்ன வயசில் எல்லோரும் மாதிரி தான் நம்ம விளையாட்டோடு எல்லாம் அப்படியே வாழ்க்கை நடந்துட்டு வந்தது. அதுலேயும் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு இருக்கிற இடமும் பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது, ஒரு ஐயா வீடு, ஒரு வயசானவர். அவங்க வீட்டில் எப்போவுமே அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் சில பூஜைகள் ஏதோ பண்ணுவாங்க, ஹோமமெல்லாம் போடுவாங்க, எல்லா மக்கள் வருவாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஓடிட்டு வர்றது. ஆனால் பூஜை இருக்குன்னு அங்கே போவோம். சின்ன குழந்தை தெரியாது என்ன, அந்தளவுக்கு நம்மளுக்கு இது பத்தாது. ஆனால் அந்த பூஜைக்கு மட்டும் போயிட்டு வருவோம். ஏதோ பூஜை நடக்குதுங்கிறதுக்காக போயிருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் உள்ளே போய் போனான்னா ஒரு ரூபம் அங்கே தெரியும். எப்போவுமே அது தெரிஞ்ச உருவம் மாதிரி இருக்கும். பக்கத்தில் சாமி படமெல்லாம் வச்சுருப்பாங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுருப்பாங்க. அது ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், கண்ணு மட்டும் தெரியும், அவ்வளோதான். அதை தாண்டி அவர் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. அதை பற்றி கேட்டது கிடையாது. ஆனால் அதை பார்த்தா தெரிஞ்ச மாதிரி இருக்குது, ஏதோ தெரிஞ்ச ரூபம் மாதிரி இருக்குது, இன்னும் யாருன்னு எனக்கு தெரியாது. நம்ம போகிறோம் வந்துடுறோம், இவ்வளோ தான் தெரியும். அப்படியே வாழ்க்கை அப்படியே போச்சு. கொஞ்சம் வாழ்க்கை போயிட்டே இருந்தது. இது சின்னதுலேருந்து அனுபவம். அந்த குட்டியில் ஏதோ ஒரு ரூபம் மட்டும் நமக்குள்ளே ஏதோ இருந்த மாதிரி தெரியாது, அவ்வளோதான். கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தேடுதலெல்லாம் வந்து தேடிட்டு உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த பக்கத்தில் நடந்திருக்கிற அந்த பூஜை எல்லாம் யாருக்காக நடந்திருக்குன்னா, சர்க்குருநாதரை வழிபட்டவங்க அங்கே பூஜை பண்ணுறாங்க. அந்த ஐயா கூட நிறைய தொடர்பு இருந்துட்டு இருந்துச்சு. அவர் கொஞ்சம் வயசானவர், காலை செருப்பு கூட போட்டிருக்க மாட்டார். எப்போவுமே பார்த்தா அவர் வாயிலிருந்து வரதெல்லாம் வெறும் சர்க்குரு 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 சர்க்குரு, இதை தவிர வேறு எந்த வார்த்தையும் வராது. அவர் பேர் மொச்சை சாமின்னு சொல்லுவாங்க. அவர் சர்க்குரு ஆசிரமத்துக்கெல்லாம் நிறைய இடத்துக்கும் போயிருக்காரு, வந்திருக்காரு. பெரிய சர்க்குரு பாரம்பரியம் இருக்கிற குருமார்கள் எல்லாம் கூட இருந்திருக்கார். அவர் ஒரு 90 வயசு வரைக்கும் இருந்திருந்தார்.
அவ்வளோ காலம் இருந்தாலும் அவர் என்ன தான் சொன்னாலும் குரு சர்க்குருங்கிற வார்த்தை தவிர வேற ஒன்றும் அவருக்கு தெரியாது. எல்லாமே சொல்லுவார், பட் வர்றது எல்லாமே அதுவாக இருக்குது. சர்க்குரு சர்க்குரு இது மட்டும்தான். ஆனால் அவர் கூட ஒரு தொடர்பு கிடைக்கிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. அவர் ரொம்ப வயசானவர், நம்ம சின்ன குழந்தைங்க, எப்போவுமே கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம காதில் வாங்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரியல. ஆனால் குருவை பற்றி தான் சொல்லியிருக்காரு என்கிட்ட. சர்க்குரு பற்றி தான் அவ்வளோ நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் கேட்கணும், எனக்கு தான் சொல்கிறாருன்னு ஒன்றும் புரியாது நம்மளுக்கு அந்த அளவுக்கு. அவ்வளோ நம்மளுக்கு சின்ன வயசு. சொல்லியே இருப்பார். நிறைய பசங்களாம் இருக்காங்க, அவரெல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னதே இல்லை அவர். நம்மள்ட்ட மட்டும் அவ்வளோ ஏதோ ஒரு விதமான ஒரு தொடர்பில் அவர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க இல்லை, எல்லாம் குருக்கிட்ட இருக்காங்க, வேறு விஷயம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படிப்படியாக நம்மளுக்கு அனுபவம் நடக்கும்போது தான் எந்த மாதிரி தொடர்பு நடந்திருக்குன்னு அப்புறம் புரிய வந்தது. சின்னதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிங்கெல்லாம் தெய்வம் பக்தி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சிவனை பார்த்தா கை கும்பிட்ற மாதிரி ஆகும், முருகரை பார்த்தா கை வந்துடும். இது ரெண்டு மட்டும் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது, அவ்வளோதான். கோயிலுக்கு போகிறதோ இது போகிறதோ நம்மளுக்கு அந்த விருப்பமும் தெரியாது. சும்மா அவர் ஏதோ பூஜை பண்ணதுனால அந்த இடத்துல போய் உட்காந்துருக்குறோம். அந்த ஒரு ரூபம் மட்டும் தெரியும், சத்குருவோட ரூபம். அது ஏதோ தெரிஞ்ச பழக்கமான மாதிரி, ஆனால் பழக்கம்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த ரூபம் மட்டும் பதிவு எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் நம்ம எதுக்காக தேடினோமோ, எங்கெங்கெல்லாம் அலைஞ்சோமோ, அப்போ தான் அந்த ரூபத்தோட உண்மை புரிஞ்சது. எதுக்காக இங்கே வந்து அமைஞ்சிருக்குங்கிறது அப்போ தெளிவாச்சு. குருநாதர் தான், சத்குரு தான் அப்படிங்கிறது வெளிப்பட்டது. அப்புறம் அவர் காலப்போக்கில் அவரோட முழுமையான தொடர்பு அதில் நடந்ததுக்கப்புறம் அவரோட வரலாறுலாம் தெரியும்போது தான் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை எப்போவுமே ஒரு பதிவில் இருந்துக்கிட்டே இருந்தது. அது எதனால் இருந்ததுன்னு தெரியல. திரும்ப வருவேனுங்கிற வார்த்தை நமக்குள்ளே எப்போவுமே நம்மளுக்கு அறியாமலே ஒரு வார்த்தை அதுக்குள்ளே எனக்கு ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நான் குருவை தேடி அலைஞ்சி தெரியும்போது தான் ஒரு இடத்துல குரு வந்திருக்கிறதா, சத்குருவே அவதரித்ததா ஒரு நம்மளுக்கு தெளிவு கிடச்சிது. அதுக்கப்புறம் வாழ்க்கை பல விதமாக மாற்றமாக நடந்தது. அதே இதில் தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், அந்த குருவை தேடி தான். அவ்வளோ. To connect with a guru from a young age, I think it's a blessing that most of us would like, but we did not get the opportunity. That was very, thank you so much for sharing. I would like to know a little bit more about the journey continued, because you are hearing Sadhguru, Sadhguru everywhere, Sadhguru way, and slowly you moved, you found Sadhguru in this lifetime, and then how was the connection? How did you find him and how did that go? Can you explain a little? இப்போ குழந்தை பருவத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா, எனக்கு கோயில் பிடிக்கலனாலும் அவங்க போவாங்க என்னையை கூட்டிகிட்டு. எங்கே மிக முக்கியமாக போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் எங்கெல்லாம், முருகர்னா ஆறுமுக சத்குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, முருகர் எங்கெல்லாம் கோயில் இருக்குதோ, முருகனோட கோயில், கார்த்திகேயனோட கோயில் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. கோயிலுக்கு மட்டும்தான் போயிருக்கிறோம், ஆனால் முருகனை பார்த்தா ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம், அது மட்டும் தெரியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த பாதைக்கு வந்து ஏதோ ஒரு வகையிலங்கிறதோட தேடி தேடி குருவோட அருளோடு இங்கே வந்து நின்று இங்கே உட்காந்துருக்கும்போது தான் தெரிய வந்தது, அம்மா மூலியமாக தெரிய வந்தது. நான் பிறந்ததே ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இருந்திருக்கு. நான் ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கேன்னா, வேறொரு வீட்டில் தூரத்துலேருந்து ஒரு வயசான அம்மாங்கிறத விட பாட்டி,
அவரோட நான் விடிய காலையில் நான் பிறந்திருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு முருகர் காட்சி கொடுத்து அவர் கையில், அந்த அம்மா கையில் காயின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பையன் பிறக்க போகிறான், அவனை நீங்கள் கையில் வாங்கி இந்த காயினை கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பிறந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும். அந்த அம்மா விடிய காலையில் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி வீட்டில் குழந்தை பிறந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பாட்டி கதவை திறந்துட்டு, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு இந்த மாதிரி முருகர் ஒரு தெய்வம் வந்து நேராக வந்து எனக்கு ஒரு காயின் கொடுத்துட்டு குழந்தைய கொடுத்து வாங்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா அப்போ தான் காலையில் பிறந்த குழந்தை. அப்புறம் அம்மா கையில் அந்த காயினை கொடுத்துட்டு என்னை அவங்க வாங்கிக்கிட்டாங்க, விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அதை இது வரைக்கும் எனக்கு தெரியப்படுத்தலை. நான் எப்போ வீட்டிலிருந்து வெளியில் துறவரம் எடுத்து வெளியில் வரானோ அப்போது என்னை கேட்குறாங்க, நீ கிளம்பிட்டியா அப்படின்னு. அர்த்தம் என்னென்னா, எதுக்காக வாங்கினாங்களோ அதுக்காக நீ வெளியில் கிளம்பி போயிட்டியா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருந்திருக்கு. எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க மெதுவாக. அது வரைக்கும் எனக்கும் தெரியாது, இந்த விஷயம் தெரியல. முன்னாடியே உன்னைய விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, முருகப்பெருமான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்புறம் சொன்னாங்க. நான் வெளியில் வந்து துறவரம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே சத்குரு ஆசிரமத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி பல இடத்துல அலைஞ்சி திரிஞ்சு வரும்போது குருவோட அருளால் இங்கே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஆச்சு. அந்த வாய்ப்போட குரு பாரம்பரையில் குருமார்களோட தொடர்புக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சத்குரு ஆசிரமத்தில் வாய்ப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து சந்நியாசம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட காலகட்டம். அதில் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு வரும். அப்படி செஞ்சுக்கிட்டு வந்திருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பூஜைன்னு செய்வோம். அதில் எப்போவுமே ஒரு நாள் குரு பூஜை பண்ணி சத்குருக்காக பண்ணுவோம். நம்ம வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது சத்குரு 9வது அவதாரிங்கிறது தெரிஞ்சதும். இந்த 9 அவதாரிகளுக்கும் 9 நாட்கள் எப்போவுமே குரு பூஜை செய்கிற மாதிரி நடத்திக்கிட்டு வரோம். Towards the end of that, you were talking about Guru Puja that happens here. Can you elaborate a little more? I have 2 questions regarding that. One thing is, I want to know a bit more about Guru Puja because I understand there is some parampara connected with it. And then we have 9, I don't know if we should call them avatars or are they all Sadguru only, the same Sadguru or different Sadguru? Can you explain a little bit more about that? The Guru Puja process and the 9 avatars. குரு பூஜான்னு சொல்கிறத விட சத்குரு வாழும்போது என்ன ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னா, 11 இடத்துல சமாதியாக இருக்கிறாங்க. சமாதியாய் திரும்ப வந்துடுவாங்க. எத்தனை குருமார்கள் இந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னு தெரியல. பட் சத்குருங்கிறவங்க பூமிக்கு அடியில் குழி எடுத்து அதை மூடிடுவாங்க. ஒரு மண்டலம் அவர் உள்ளே இருந்து சமாதியாய் திரும்ப வெளியில் வருவாங்க. இந்த மாதிரி கடைசியாக போன இடம்தான் வெள்ளிங்கிரி மலையில். வெள்ளிங்கிரி மலை 7வது மலையை பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையில் உடலே இல்லாமல் 114 சக்கராவளியும் கரைஞ்சி போயிருந்துருக்குறாங்க. அவரை சக்கரேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சமாதியில் இருக்கும்போது, சமாதியிலிருந்து மீண்டும் எந்திரிச்சு வரும்போது அந்த இடத்துல குரு பூஜை செய்ய சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க பிறந்த ஊர்லேயே சமாதியில் இருந்திருக்காங்க. அதில் சில இடையூறுகள் ஏற்பட்டு 2வதாக சுப்புலாபுரங்கிற இடம் தேனி மாவட்டத்தில் நடந்திருக்குது. அங்கேருந்து குரு பூஜை ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பல இடத்துல குரு பூஜைகள் நடந்திருக்கு. குரு பூஜை பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக அன்னதானம் பண்ணுவாங்க.
மகா அன்னதானம் பண்ணுவாங்க. அதுபோல் இங்கேயும் இந்த ஆசிரமத்துலேயும் குரு பூஜா நடக்குது. குருக்கு நம்ம எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போம் நம்ம இருக்கிறோமோ, நம்மளால் கொடுக்க முடியாதோ, நம்மளை கொடுக்கணும், நம்மளால் கொடுக்க முடியாதனால ஏதோ ஒரு அர்ப்பணிப்பாக பல விதத்தில் பொருள் தன்மையாக நம்மளுக்கு உயர்ந்த தன்மை எது இருக்கோ அதை கொடுக்குற மாதிரி ஒரு நிலை இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே குரு பூஜை பண்ணும்போது நீங்கள் அவதாரத்தை பற்றி கேட்டீங்க. சத்குரு பாரம்பரியன்னு சொன்னால் அகஸ்திய பாரம்பரியன்னு சொல்லுவோம். இது அகஸ்திய பாரம்பரையில் வர்ற குரு. ஆனால் இது சிவக்குலத்திலிருந்து வருது. குலம் என்னென்னா சிவக்குலம். அதில் வரும்போது முதல் குருவாக இந்த பிரபஞ்சத்தில் ஐங்கர சத்குருன்னு சொல்லுவாங்க. இவர் சத்குரு அவரோட வரலாற்றிலே கொடுத்துருக்காங்க, அந்த பாரம்பரியம் முழுமையாக கொடுத்துருக்காங்க. ஐங்கர சத்குருங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கணபதி கணேசன் சொல்லுவோம். அவர் தான் ஐங்கர சத்குரு. முதல் பிரபஞ்சத்தில் சத்குருங்கிறது அவர் தான். ரெண்டாவது குருவாக வர்றது ஆறுமுக சத்குருன்னு சொல்லுவாங்க. ஆறுமுக சத்குருன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, முருகப்பெருமான், முருகர் எல்லாருக்கும் தெய்வம் தான். பட் குருவாக வரும்போது ரெண்டாவது குருவாக வர்றாங்க கார்த்திகேயா. அதில் ஆறுமுக சத்குருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் மூணாவதாக வர்றார். அகஸ்திய பாரம்பரியன்னு சொல்கிறோம், ஆனால் அவர் மூணாவது குருவாக வர்றாங்க. அகஸ்தியர் வர்றார் அந்த இடத்துல. இந்த மாதிரி படிப்படியாக வர்றதில் கடைசியாக 9வது வர்ற அவதாரி தான் சத்குரு. சத்குருக்கு முன்னாடி அவரோட குரு இருக்காங்க, 8வது குருவாக சர்வலோகநாத முனி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குருவும் 9வது குருவாக சத்குரு வர்றாங்க. சத்குரு எத்தனை பிறப்பெடுத்திருக்காங்களோ, நான் திரும்ப வரேன்னு சொல்லி போய் திரும்ப வந்திருக்காங்க, பிறப்பெடுத்திருக்காங்க. ஆனால் அவதாரம் ஒன்று தான். 9வது அவதாரி ஒரு சர்க்குருநாத மகாமுனின்னு சொல்லுவாங்க. நாதத்தோட முழுமை உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாதம்னா சப்தம் இல்லையா, சவுண்ட். அதோட முழு உருவமாக இருக்கிற ஒரு இவர் தான். அவரோட குரு சர்வலோகநாத முனி, சர்வத்துக்கும் அவரே நாதம். அந்த மாதிரி அந்த 9 அவதாரிகளுக்கும் 9 நாட்கள் இந்த நம்மளுக்கு வெளிப்படுத்தினதுனால அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நன்றி செலுத்துகிற விதமாக, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பாக எல்லோரும் கலந்துக்கிற மாதிரியும் அந்த வாய்ப்பை நம்ம இங்கே நம்ம உள்ளத்தில் வெளிப்படுத்தினதை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். அதுக்கு அந்த வாய்ப்புக்கு நம்ம 4 பேருக்கு அவரோட பிரசாதத்தையும் அந்த குருவோட அருள் கிடைக்கிற மாதிரியும் அந்த சூழ்நிலையை குரு பூஜையில் நடக்குது. Swami, there are so many people right now, they have strong seeking, they want to know, and I feel a lot of people don't know about this place, and some people know about this but probably they don't know what this place has to offer. So I would like you to explain a little bit from your side as to what can sadhakas expect from this place, and how can they come, and how can they make use of this space and the dikshas. சர்க்குரோட சக்தினால மட்டும் இல்லை, அவர் நிறையா வழிமுறைகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வழிமுறைகள்னால் எப்படி நம்ம நடந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்குங்கிறதுக்காக நிறைய தீட்சைகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ராஜயோகத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு படிநிலையும் அஷ்டாங்க நிலைகள் என்னங்கிறத தெளிவுபடுத்தி ஒரே சமாதி நிலையை தொட்டு பல வழிகளை உருவாக்கியிருக்காங்க இல்லையா. 11 இடத்துல சமாதி இருந்திருக்காங்க. அதுபோல் அந்த வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிறைய விதமாக பல வழிகளை தீட்சைகள் எல்லாம் கொடுத்து எளிமையான முறையில் செய்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் ரொம்ப சக்தியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா திருவோண தீட்சைகளும் அவிட்ட தீட்சைகளும் கிடைக்கிற மாதிரி
பல மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. துறவரமும் கொடுத்து அந்த பாதையில் குரு சிஷ்ய பாரம்பரியம் உண்டான வழிமுறைகளையும் கொடுத்துருக்குறாங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. இதனால் பல மக்கள் அதை அனுபவத்தில் எடுத்துருக்குறாங்க. தீட்சை வாங்கினவங்க எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்தில் வாழற மாதிரி, ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை வாழற மாதிரியும், ஒரு புனிதமாக இருக்கிற மாதிரியும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை இப்போவும் நாங்கள் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ, மக்கள் கொடுக்க முடியுமோ அதை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். Swami, what you have taken up is something I find it like almost superhuman, like, because Sadhguru has come and gone, Sadhguru Sri Brahma has come and gone in his physical form, but you are on this, in a way, mission or project of reviving those spaces, which is incredible, and I feel a lot of us should be supporting it actually. So we'd like to know, first of all, what are all the challenges you faced when you started to take on this thing, this revival? And I'm sure you're continuing to face some challenges now also. Please, could you please elaborate a bit on the challenges? சத்குரு வரும்போதெல்லாம் எங்கேயும் ஆசிரமம் எதுவும் இல்லை. ஆசிரமம் மாதிரி சூழ்நிலை எதுவுமே இல்லை. கோயம்புத்தூரில் சில இடங்களில் ஆரம்பிச்சிருந்துருக்குது. அதுக்கப்புறம் எடப்பள்ளியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில இடங்கள், குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் ஆசிரமங்கள் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்து செயல்பட்டவங்க குருவேல் சாமி தான் பல முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அவங்களால தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அவங்க ஒரு அந்த சமாதி இருந்த இடத்தையும், அவர் உட்கார்ந்த இடத்தையும், அவர் சாதனாவுக்கு பயன்படுத்தின இடங்களையும், அவர் சக்தி எங்கெங்கெல்லாம் விட்டு போனாங்களோ அதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருந்துருக்குறாங்க. அந்த இடம் எல்லாமே தான் இப்போ ஆசிரமமாக இருக்குது. அங்கேயும் குரு பூஜாக்கள் சில இடங்களில் சத்குருவை குரு பூஜை செய்கிறதுக்கு உண்டான வழிகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த இடம்லாம் குரு பூஜாவும் நடக்குது, அன்னதானம் எல்லாம் நடக்குது. இன்னும் தொடர்ந்து அப்படியே அது செயலில் வருது. அந்த மாதிரி வர இடத்துல தான் இங்கேயும் நம்ம வந்ததுக்கப்புறமும் இந்த இடமெல்லாம் இப்படியே இருக்கக்கூடாது, இந்த இடம் பலருக்கும் பயன்படணுங்கிறதுக்காக சின்ன சின்ன நம்மளால் என்ன முடியுதோ, சில பேர் தங்கியிருந்து அதை அந்த சக்தியான சூழ்நிலையை பயன்படுத்துகிற மாதிரியும், பல மக்கள் போகிற மாதிரி அந்த தொடர்பு உருவாக்குறதுக்கு என்னென்ன செயல் செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். தொந்தரவுகள், இடையூறுகள் பலது இருக்கும். அது எங்கே இருந்தாலும் இருக்க தான் செய்யும். அது முக்கியமில்லை. நம்மளுக்கு தேவையானது அவரோட சக்தியான சூழ்நிலையும் அவரோட அருளும் தான் நம்மளுக்கு தேவை. பல மக்கள் பல வாழ்க்கையில் பாதையில் சென்று இருக்க முடியும். குருவோட அருள் கிடைக்கணுங்கிறது அற்புதம். அதுக்கு அவர் உருவாக்கி கொடுத்துருக்குறாரு. அந்த இடத்த நம்ம பயன்படுத்த தான் போகிறோம், வேறு என்ன பண்ண போகிறோம்? அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்மளுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சதோ அதே மாதிரி தானே எல்லா மக்களுக்கும் ஒரு, நான் இந்த தலைமுறை மட்டும் இல்லை, சத்குரு இப்போது கரைஞ்சி போய் ரொம்ப காலம் ஆனாலும் அந்த அற்புதங்கள், அந்த சக்தி நிலை இன்னும் இருக்குது இல்லையா? அந்த சக்தி நிலையை பல மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம போனால் மட்டும் பத்தாது, இன்னும் எத்தனையோ தலைமுறைக்கு அவரோட அருளும் ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்கிறது தானே. அது என்னமே போராட்டம் இருந்தானே, என்னமே இருந்தாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாமே. அதை அவரோட அருளால் செஞ்சுக்கிட்டு வரோம். I'll be very simple. So Sadhguru says that during Sadhguru Sri Brahma times and during this time also, he's facing a lot of problems from the society actually. So I'm sure you're facing more problems also because you're trying to revive these spaces. So what are the challenges and what can we do to help support? Anything that we can do? போராட்டங்கள் இருக்க தான் செய்யுங்க. என்ன பண்ணுறது? என்ன செயல் செய்யும்போது இங்கே இருந்தாலும் ஒரு கல் வீசுகிறாங்க, வீசிகிட்டே இருப்பாங்க. அது வலிச்சா பரவாயில்ல, நம்ம உடலை தானே பட்டிருக்கு. அந்த வலியை ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? பல மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னா
செயல் செஞ்சிட்டே போகலாம். நம்ம செய்கிறது சரியாக இருக்குன்னா அதை நடத்திக்கிட்டு போகிறது தானே. என்ன இடையூறு வரட்டும், என்ன தொந்தரவுகள் வரட்டும், பரவாயில்ல. ஆனால் இதோட அற்புதம் தெரிஞ்சானா, இதோட மகிமையும் அதோட சக்தி நிலையும் குருவோட கருணையும் அருளும் கிடச்சிதுன்னா அவங்க வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதுக்குண்டான செயல் யாரோ எங்கிருந்தோ அவரோட பக்தர்கள் வர்றாங்க, அதை நிறைவேற்றுறாங்க. அதை நடக்கட்டுமே. நான் தான் செய்யணுங்கிறது என்ன இருக்குது? எல்லாரும் சேர்ந்து, இது ஒருத்தரோடது இல்லை. குருவை ஒரு ஆளோட கை பிடிச்சிருக்க முடியாது. அது பிரபஞ்சத்தோட சொத்து. சர்க்குருங்கிறது ஒருத்தரோட சக்தி கிடையாது. நம்ம இப்படியே பிடிச்சி வச்சுக்க முடியாது. நான் எத்தனை நேரம் இருக்க போகிறேனோ, எத்தனை காலம் இருக்கேன், இதெல்லாம் தெரியாது. பட் இது இருக்கும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் அவரோட அருளும் சக்தியும் எப்பவுமே இருக்கும். அதுக்கு நம்ம முடிஞ்ச ஒரு துளி, அவ்வளோதான். என்ன முடியுமோ செய்யலாம். அதுக்கு யார் யார் கை கொடுக்குறாங்களோ அது நல்லபடியாக நடக்கட்டும். அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கி போயே இருக்கலாம் நம்ம காலம் இருக்கிற வரைக்கும். கட்டாயம் இது நம்ம எடுத்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு விருப்பம், அவ்வளோதான். முடிஞ்சதை செய்வோம், என்ன முடியுமோ. You said ஒரு துளி, it's like so simple, but it's very difficult for me. Swami, thank you very much for the opportunity. This is not a small opportunity because meeting you itself is a very big thing for me. And then meeting you here at Sadhguru Shrine is unbelievable for me. And I really wish and hope that many more sadhakas can come and experience this and make use of this. I know you did say that if you're simply coming and going, there's no point. So it's an offering that I feel it's a responsibility for us also, being the Shishyas of Sadhguru, to be able to contribute something. So thank you very much for the opportunity. And if you have any last words for the sadhakas, we'll end with that. Thank you so much. நம்ம என்ன நினச்சிருக்கோன்னா, சர்க்குருன்னு ஒரு வடிவத்துக்குள்ளே பூட்டி வைக்கலான்னு நினச்சிருக்கிறோம். அப்படி இல்லை. சர்க்குருன்னு எங்கே எந்த நேரத்தில் நம்ம தேடுதலில் உச்சத்தில் இருக்கோமோ அங்கே வர்ற அளவுக்கு அவர் இருப்பார். உலகத்தில் பிரபஞ்சத்தில் எங்கேயே இருந்தாலும் சரி, நம்ம தான் அவருக்காக காவல் காத்து உட்காந்துருக்கணும். நம்ம அப்படி செயல் செய்கிறதில்ல. அவர் நம்மளுக்காக காவல் காத்து உட்காந்துருக்கிறார். எங்கே வேணால் வருவாங்க. பிரபஞ்சத்தில் நீங்கள் எப்போ எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ தீவிரமாக நீங்கள் இருக்கீங்களோ அப்போ உங்கள்கிட்ட வந்து அடைஞ்சிருவாங்க. அப்புறம் எப்படி நமக்கு ஒரு சிறிய ரூபத்தில் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியுமா அவரை? அப்படி வாய்ப்பே இல்லை. நம்ம நினச்சிருக்கிறத அப்போ தவறான நினைப்புன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் கலந்துருப்பார். எங்கே வேணால் அவரால் இருக்க முடியும். சர்க்குருங்கிறத நம்ம எந்த கட்டுக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சவர் தான் சர்க்குரு. நம்ம ஒரு உள்ளங்கையிலையும் நம்ம நினச்ச எண்ணத்துக்குள்ளே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து வர முடியாது. நம்ம அறியாமையில் இருக்கிறோம். அதனால் நம்ம அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியல. அவரை நம்ம என்றைக்குமே கட்டுப்படுத்தவோ கைக்குள்ள அடக்கவோ எதுவுமே செய்ய வாய்ப்பில்லை. நிறைஞ்சு இருப்பார். நம்ம என்னைக்கு தேடுறோமோ அன்றைக்கி திடீர்னு நமக்குள்ளே வருவார். எல்லா இடத்துலையும் கலந்துருக்காங்க. எங்கெல்லாம் வெறுமனே எங்கே இருக்கோ தூண் துரும்பு இருக்கோ, நம்ம வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கோம், தெய்வம்னா தூண் துரும்பில் இருக்காங்கன்னு. அது உண்மைதானே. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. நம்ம இன்றைக்கி அதுக்கு ஒரு மூலம் தேடுறோம். அதனால் குருவோட ஆசிரமத்தை தேடி வரோம். ரூபம் தேவையில்லை அவருக்கு. ரூபமற்றவர், வெறும் சப்தத்தோடு இருக்கிறவர். எங்கே அதிர்வுகள் இருக்கோ அங்கே இருப்பார். சர்க்குரு நாதா முனி அவர்.
எங்கெல்லாம் நாதமாக இருக்கோ, எங்கெல்லாம் சப்தம் இருக்கோ அவர் அங்கே நிறைஞ்சிருப்பாங்க. வேற என்ன தேவை இருக்கு? நேராக ஸ்தூலமாக பார்க்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதுக்கு ஒரு காலகட்டம் தான் இருக்குது. ஸ்தூலத்துக்கு ஒரு வடிவத்துக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. இது ஸ்தூலமற்றவர், எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கிறவர். எங்கே வேணால் அவரை தரிசிக்கலாம். நம்ம தயாராகணும். இந்த உள்ளத்தில் கதவை திறக்கணும். இந்த இருளிலிருந்து நம்ம கதவை நம்ம திறந்தான்னா அவர் வந்து உட்காந்துப்பார். நிறைஞ்சு இருக்கிறவர் தான் அவர். எங்கே வேணால் அவரை பார்க்க முடியும். ஆனால் அதுக்குன்னு அவர் ஒரு சக்தியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கே இருந்தால் நம்மளுக்கு ஒரு எளிமையாக இருக்கும் அவரோட அருள் கிடைக்கிறது. அதனால் அவர் பாதம் பட்ட இடமெல்லாம் நம்ம வணங்குறது தானே. அதை தவிர வேறு நம்மளுக்கு என்ன தெரியும்? ஜெய் சத்குரு. ஜெய் சத்குரு.